இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 72 வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சரிங்களா? அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். எத்தனை ஆயிரமான பொண்ணு வெள்ளி எது இருந்தாலும் சரி, அது இந்த வேத வசனத்துக்கு ஈடாக முடியாது அப்படின்னு தாவீதுராஜா சொல்கிறார். தாவீதுராஜா காலத்தில் சாலமன் காலத்தில் தாவீதுராஜா தங்கம் ஒரு பொருளாக எண்ணப்படவே இல்லை. பசும்பொண்ணால் காலில் தான் போட்டு மிதிச்சாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதை விட அவர் சொல்கிறார், எனக்கு இந்த பொன் வெள்ளியெல்லாம் பெருசு கிடையாது, அதை விட எனக்கு மேலானது நீர் விளம்பி நீர் சொன்ன வேத புத்தகத்தின் வார்த்தைகள் தான் எனக்கு நலம் அப்படிங்கிறாரு. இந்த 119 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நான் ஒரு தடவை செய்தி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு வசனத்துலேயும் வேதம், கட்டளை, சாட்சி, பிரமாணம், கற்பனை, நீதி நியாயங்கள் அதெல்லாம் வரும்போது இது என்னது? எல்லாமே வசனம்தான். ஒவ்வொரு வசனத்துலையும் இருக்கும் பாருங்கள். நீங்கள் அதை உட்காந்து ஒரு நாள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்துலேயும் அந்த வார்த்தை இருக்கும். கட்டளைன்னு இருக்கும், இல்லைன்னா பிரமாணம்னு இருக்கும், இல்லைன்னா சாட்சிகள்னு இருக்கும், இல்லைன்னா நியாயத்தீர்ப்புகள், வாக்கு நியாயத்தீர்ப்புகள்னு இருக்கும், பிரமாணங்கள்னு இருக்கும். எல்லாம் அவருடைய எவ்வளோ அவர் அந்த வேதத்தின் மேலே, வேத வசனத்தின் மேலே எவ்வளோ ஆவலாக இருந்தார்னு இந்த 119 சங்கீதம் ஒரு சான்று. அவ்வளோ பெரிய சங்கீதமாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்களாக இருக்கும். பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனத்திலும் அவருடைய வேத வசனத்தை மகிமைப்படுத்தி இருப்பார். உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம்தான் பெருசு. அதாவது எத்தனை பெருமையான காரியங்கள் உலகத்தில், எத்தனை பெரிய பட்டம், பதவி என்ன இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த வேத புத்தக வசனத்துக்கு கீழ்தான். அதுக்கும் ஈடு கொட்டவே முடியாது. எத்தனை பொன் வெள்ளி இருந்தாலும் சரி, நீர் விளம்பின வேதம் தான் எனக்கு நலம், நீர் சொன்ன வேதம் தான் எனக்கு நலம், என்னுடைய வாழ்க்கைக்கு நலமானது. பொண்ணு வெள்ளி இதை விட உங்களுடைய வேத வார்த்தைகளை நான் அதுக்கும் மேலே என்னுடைய இதயத்தில் வச்சுருக்கேன், பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். நம்மளாம் தங்கத்தை என்ன செய்வோம், பிறக்குள்ளே வச்சு பூட்டுவோம். ஆனால் பைபிள் அங்கேயும் இங்கேயுமா கிடக்கும் வீட்டில். அதை வாசிக்கிறதும் கம்மி தான். ஆனால் தங்கத்தை பத்திரப்படுத்தி அங்கே வச்சு இங்கே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம பாதுகாக்க வேண்டிய, நம்ம இதயத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் தான் முதல்ல நமக்கு. அது தேனை விட இனிமையானது. அது பொன் வெள்ளியை பார்க்கல மேலானது. நாம் இந்த வார்த்தையை கவனிக்கிறோமா, வார்த்தையை விசுவாசிக்கிறோமா, வார்த்தைகளை வாசிக்கிறோமா? வார்த்தையினால என்னது? இயேசு கிறிஸ்து தான். வார்த்தையினால தான் அவர் உலகத்தை படைத்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தான் உலகத்தை படைத்தார். யோவான் 1 அதிகாரம் சொல்லும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆதியில் உள்ள வார்த்தை யாருன்னா, ஆதியில் தேவனோடு இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம பார்க்குறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருமே ஆதி நாட்களில் உலகம் உருவாகும் போதே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே இருக்கிறாங்க. உலகம் உருவாகும் முன்னமே இருக்கிறாங்க. அப்போனா நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவானவர் தான். அவர் என்ன சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுது அப்படியே என்ன செய்யும், ஆகும். அதான் அந்த வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று தாவீதுராஜா சொன்னது போல் நம்மளும் சொல்ல முடியுமா? நாம் வேத புத்தகத்தின் வசனங்களை பொன்னை போல வெள்ளியை போல அதை விட மேலாக பாதுகாக்கிறோமா? நம்ம ரொம்ப அதை தங்கத்தை போல் நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்திக்கிறோமா? வசனங்களை இருதயத்தில் பத்திரப்படுத்தணும். பொன் வெள்ளியை பீரோவில் பத்திரப்படுத்துவீங்களா? அது மாதிரி வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தணும். அந்த வசனங்கள் நமக்கு அந்தந்த நேரங்களில் வெளியில் கிரியை செய்யும், பாதுகாக்கும், வழி நடத்தும். அது பாதைக்கு தீபம், நமக்கு வெளிச்சம். பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அது நம்ம நடந்து போகிற பாதை அது தெளிவாக காட்டும். அந்த வேத வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கக்கூடிய அளவில் நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கைக்கொள்ளவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வார்த்தைகள் நமக்கு நலமானது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் மிகவும் நலமானது. நீர் விளம்பினா நீர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப நலமானது, நன்மையானது என்று சொல்லி தாவீதுராஜா சொல்கிறாரு. நாமும் இப்படி சொல்ல முடியுமா? வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்லை தங்கத்துக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பணத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமா?
வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அது பாதுகாக்கும், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கும், நம்முடைய எதிர்காலங்களை அது பாதுகாக்கும். அப்போனா நாம் வேத வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் நம்ம பாதுகாக்கும். நம்ம எத்தனை தான் என்னுடைய எதிர்காலத்துக்கு இது இருக்கட்டும் அது இருக்கட்டும் சேர்த்து வச்சாலும் அது ஒரு நிமிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் வேத வசனம் நம்மை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். அதன்படியே நம்ம நடத்துவார். ஒன்றுமே இல்லைனாலும் சரி, வசனத்தை படிக்கும்போது நடத்துவார். கரெக்டாக அந்தந்த நேரங்களை தந்து நடத்துவார். அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வேத வசனம் மூலமாக. இயேசு கிறிஸ்துவே வேத வசனத்தின் மூலமாக தான் சாத்தானே ஜெயித்தார். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆயுதம், எவ்வளோ பெரிய நலமான காரியம் யோசித்து பாருங்கள். பொன் வெள்ளியை பார்க்கலாம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நாம் அப்படி சொல்ல முடியுமா? நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோப்பா. உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்படுது. அதே போல் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்த்து நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் உங்களுடைய வேதத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய், உடைய வேத வசனங்களை பொன்னை போல பத்திரப்படுத்தி உங்களுடைய இருதயங்களில் பாதுகாக்கிறவர்களாய், அது சமயத்துக்கு கேட்டு பயன்படுத்திடலான ஞானத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி தந்து ஆசீர்வதிங்க.